ஆராதனை ஆராதனை ஆற்றலின் ஊற்று ஆராதனை 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 என் மூச்சு காற்றே ஆராதனை 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 அல்லும் பகலும் ஆராதனை 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 இன்றும் என்றும் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் பாராட்டின கிருபையினால் கிருபையாய் தந்திருக்கிறார். காலநிலை சூழ்நிலை சாதகமாகி தந்த இந்த வாய்தவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளும் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலிக்குள்ளாக மாலை நேரத்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாள் தேவன் பாராட்ட இந்த கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இதோட கரத்திலே இந்த நிகழ்ச்சிகள் யாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் உருக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா இப்பொழுதும் எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்துக் கொண்டவரே, ஆனால் சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் திருக்கரத்துக்குள்ள தருகிறோம் தகப்பனே. 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற நேரடி நிகழ்ச்சிகள் யாவையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்கிற எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்க வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை கிரிய செய்யத்தக்க அப்பா, நீர் எங்களுக்குள்ள சங்கமித்து நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்க நீர் கிருபை பாராட்டுறதுக்காய் நன்றி செலுத்தி உடைய வல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொருள் ஊழியர்களையும் கரத்துக்கு தருகிறோம். தகப்பனே, நீர் ஆளுகை செய்யும். அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிலை நிறுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆசீர்வதித்து மகளை பண்ணுகிறா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கணப்பா. என்னை போல் யாவையும் இடத்திருக்கிறதுக்குள் தருகிறோம். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ண கர்த்தர் நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. அப்பா, இந்த நாளிலும் சங்க வானொலிக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். இன்னும் இந்த ஊழிய அலைகள் எழும்பட்டும் கர்த்தாவே. எங்கெல்லாம் தகப்பனே உம்முடைய சுவிசேஷம் பரவவில்லையோ அங்கெல்லாம் ஒலியலையாய் சென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்யும். தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த நாள் இந்த ஊழியர் ஸ்தாபகரும் அலசுவதற்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி மறைமுக இருந்து ஒளிப்பதிவு செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். அறியாது விட்டாது முழங்கான பாடங்களை விட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடும். ஆத்ம பாரத்தோடு செய்கிற அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா காவலோடும் அவர்களை பாதுகாத்தலும் அவருடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் உடன் ஊழியர்களை ஒவ்வொருத்தரையும் பேராய் குடும்பம் ஆசீர்வதித்து மகளை பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பை ஒப்பு கொடுக்கிறோம். நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் ஊழியருமான மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். கதாவே ஆசீர்வதியும் இந்த முதிர் வயதின் கனிதந்து புஸ்தியும் பசுமையுமா இருக்க வைத்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நாளும் தொடர்ந்தும் அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நேரங்கள் காலங்கள் சமயங்கள் எல்லாம் அறிந்தவர் நீங்க ஆண்டவரே. ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நீங்க அதனதின் காலத்துல நேர்த்தியா செய்திருக்கிறீங்க. அதை நாங்க கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உடவல்ல கருத்துக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து மகளை பண்ணும் இயேசுவின் நாமத்தில் அடிமையும் ஒப்பு கொடுக்க இந்த நாளிலும் அப்பா தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவத்தையும் தாங்க. வார்த்தை பகுதியில் அலங்கரிக்க வார்த்தையாக வந்தவர் நீங்க. ஆகாய அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க. குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நல்ல தகப்பன் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே
ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாயிருப்பார். ஆமேன். 49ஆம் எசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி அப்படி சொல்கிறது. எசாயா 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாயிரும். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கைப்படுவோம், என் தேவன் என் பெலனாயிரும். அதனால நாங்கள் கனமடைவோம். நீங்களும் நானும் அவருக்குரிய கனத்துக்குரிய அவர் மகிழ்ப்படும் பாத்திரங்களாக விளங்குவோம். அப்படியாக அறிக்கை பண்ணி பலத்து மேல் பலனடைந்து சீயோனை காண்போம். ஹல்லேலூயா. அது நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறோம். இதனாலும் 7 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கும் நாங்கள் துதி பாட ஜெபங்களுக்கு கூட கடன் சென்று 8 முதலிலிருந்து வார்த்தை வெளிச்சத்துக்கு கூட கடன் செல்ல போகிறோம். இதனால முதலாவது செய்தி எங்களோட சகோதரி பிருந்தா அவர்கள் இணைப்பிலே இணைந்து செய்தி எடுத்து வருவார்கள். இரண்டாவதாக வார்த்தை வெளிச்சத்திலே செய்தியோடு உங்கள் சகோதரி சுபல்லங்கு அவர்கள் இணைந்து வார்த்தை வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறேன். மூன்றாவதாக வார்த்தை வெளிச்சத்தில் செய்தியோடு இணைகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். இறுதியாக நாங்கள் நன்றி செபம் முடிவு செபமாக எடுத்து மறுவழிப்போடு இணைவோம். இந்த நாளில் கத்திருந்த பாராட்டின தயவுக்காக நான் நன்றி செலுத்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதனால என் தேவனை துதிப்போம், செபிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், இணையுங்கள், அலையுங்கள், சங்கம் வானொலிக்குள்ள ஒன்றாக நாங்கள் சங்கமிப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமென், ஆமென். துதிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். பெரியவரே, பரிசுத்தரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் தூயவரே, எங்கள் துணையாளரே, எச்சமானரே, சகாயரே, சர்வ வல்லவரே, தாவை ஜெயித்தவரே, இதோ மரித்த சதாகாலங்கள் உயிரோடு இருக்கின்ற சொன்ன தேவன், இந்த தேவன் இன்றைக்குள்ள சதாகாலங்கள் நம்முடைய தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை நடத்துற, நம் கூட இருக்கிற தேவன், இருக்கிறவராய் இருக்கிறீரே. நன்றியோடு சோசரி, ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன், நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிற தேவன், எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்தில் நெருக்கி நேசித்து நமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரே அப்பா. அவ்வளவு ஒரு ஆச்சரியமான அன்பு, எண்ணி முடியாத அளவில்லாத அதிசயங்களை நீங்க செய்கிறீங்களே எங்கள் வாழ்க்கையில. அதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஊழியங்களுக்கு செய்து வருகிறீரே, உடைய நாமத்தை மையப்படுத்துறீரே, அதுக்காக சோஸ்திரம் ஆண்டு. நன்றியோடு சோசரிக்கிறோம். என் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, சோஸ்திரம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள் சோறும் போற்றுவேன், நாள் சோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை
ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சொல்லாம இருக்கவே முடியும். ஜீவனை தந்து ஜீவனுள்ள நாட்களை காண செய்து அப்பா எங்களுக்கு வேண்டிய தேவைகளை தந்து அப்பா தேவையை காட்டிலும் பெரியவராயிருந்து நடத்துகிறீரே அப்பா, உமக்கு சோஸ்ரமா நன்றி ஆண்டவர். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கரையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கரையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். எல்லா துதிக்கான மகிமை மக்கே தருகிறோம். மீதியான வேலைகளை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இன்னைக்கு வார்த்தையின் தியானத்துக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளும் நாங்கள் நீதிமொழி புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே வார்த்தைகள் இப்படி சொல்கிறது, வாசிப்போம்.
ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டுமையான பார்வையும் அகந்தியான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதை உள்ளவருடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனமில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால்கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியில் செம்மையானவன். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மார்க்கருடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபர துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமா. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவரின் கூட்டத்தில் தாவரிப்பான். சிற்றின்ற பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவருக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம், வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையும் பின்பற்றுறவன் ஜீவனை நீதியை மகிமையும் கண்டடைவார். பலவீனனுடைய பட்டணத்தின் மதிலை பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோட நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் அவருடைய சிக்கிறான், நீதிமானோ பிசினத்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய வழி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தியோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்ல, புத்தியும் இல்ல, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இன்றைக்கு குதிரைகள், எத்தனை குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும். உலகின் கடைசி பாகங்கள் இந்த பூமியின் கட்டியாந்திரத்துல இருந்து என்னையும் உங்களை தூக்கி எடுத்தவர் குதிரைகளாக அவருக்காக ஊழியம் செய்யும்படியா ஆயத்தமாக்கப்படுது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அவருடைய 2ஆம் வரியில நமக்கு ஜெயம் வரும். அவர் என்ன செய்யற 2ஆம் வரிகையில நம்மிடத்துல மத்திய ஆயஸ்தத்துல வரும் பொழுது ஒரு நொடி பொழுது நானும் நீங்கள் மறுரூபம் அடைந்து அவருடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவசிப்போம். அந்த 1000 அரசாட்சி காலத்துல உள்ளே பிரவசிப்போம். அதுக்காக ஆயத்தப்படுவோம். மனவாட்டிகளாக குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். எங்களுக்கு யுத்தம் இந்த மாம்ச பிசாசுகளோடு, உலகத்தின் லோகாதிபதிகளோடு, அந்தகார வல்லமைகளோடு, இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்க ஜெயித்து அவருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தப்படுவோம். அங்கே தாவீது ஆயத்தப்பட்டார். எப்படியாக கோலியாத்தை வீழ்த்தினார், எப்படி ஆயத்தப்பட்டார். சிங்கங்களை கொண்டு குவித்தார், கரடியை கொண்டு குவித்தார். அங்கே ஆயத்தப்பட்டார். யுத்தம் கர்த்தர் செய்தார், ஜெயம் கொடுத்தார். எப்படி கோலியாத்தை வீழ்த்தினார், முகங்குப்புற விழுந்தார். அங்கே கர்த்தர் யுத்தம் செய்தார். அதே போலதான் நமக்கு யுத்தம் செய்த கர்த்தர் ஜெயம் தருவார். நாங்க யுத்தம் நடக்க ஆயத்தப்படுவோம். எங்களுக்கு யுத்தம் உண்டு. இந்த உலகத்துல நிச்சயமாக இந்த பொல்லாத பிசாசுகளின் தந்திரங்கள் முறியடித்து ஜெயித்து ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆயத்தப்படுவோமா. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதிபாலோடு இணைவோம். உங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, sister. Praise the Lord.
பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடலை, நாங்களோட ஒரு மனப்பாடுகிறேன். ஓகே, நன்றி. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை பாட, உம்மை கீர்த்தனை பண்ண, கர்த்தரை துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தரை எக்காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொன்ன தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர், இந்த நாளிலும் ஆண்டு உயர்த்தப்பட உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சமாதானம் என்ற உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவன், அந்த தெய்வீக சமாதானம், நிலையான சமாதானம், நித்திய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துகிற சத்தியபரன், எங்கள் தேற்றரவாளரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் திறந்தே தேவ மகிமை பெருமழை போலோட்டிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் மேங்கிடுதேம். வானம் திறந்தே தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் மேங்கிடுதேம். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவியூட்டப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவியூட்டப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். உம்மாவியூட்டப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. உம்மாவியூட்டப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னமே. கவலை கண்ணீர்கள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் உம் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன்.
உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரே. வேணாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினே. வேணாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினே. இயேசுவே உந்தனின் அன்பையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன். நன்றியால் உம்மை பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நெருக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கர்த்தர் செய்த நன்மைகளே. நன்றி ஆண்டவரே. சகல நன்மைகளை ஆண்டவரே பிதாவே உமக்குள்ளாக நாங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி 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 செலுத்தி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொருவரோடு நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக அழகாக தன்னுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்தினீர்கள், உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொள்ளுங்கள். தேவசமாத்து குருவம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். உங்களுக்கு நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
நாங்கள் இணைந்திருப்பது சங்கமமான நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். சரியாற்று நேரம் 7:29. நாங்கள் ஜெபம் துதி பாடலோடு இணைந்திருக்கிறோம். இணையுங்கள், அலையுங்கள். சங்க வானொலிக்குள்ள நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே தேவனோட நாமத்தை பாட்டினால் துதிக்க உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை இலைமறைகளாக வைத்திருக்காதபடிக்கு தேவனுக்காக எடுத்து பயன்படுத்துங்கள். அவர் இன்னும் உங்களுக்கு கூட்டிக் கொடுப்பார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன், என்றும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய செவியில கேட்கவில்லை, இதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. ஆனால் அவர் செய்கிற காரியங்களோ ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படியாக நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதிங்கள் எங்களோட ஒரு மனப்பாடு. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கூறுவது சங்கீதம் 20 முதலாவது வசனத்தையும் 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் அது அன்பில் ஒரு விதமான குறைவில்லாமைக்கு எங்களை காத்து வர்ற கிருபைகளுக்காண்டு நன்றி செலுத்துகிறார். அவர் எங்களை இன்று மட்டும் காத்தின கிருபைகளே பெரிதான கிருபை. ஆனந்தமே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றும் சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல முறவிடம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமேன். கர்த்தருக்கு அந்த துதியின் கீதங்களையும் அவருடைய வரத்தையும் கொடுத்த கிருபைக்காணி நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் யாவரும் அவருடைய சித்தத்தின்படி இரத்த கோட்டைக்குள் மறைத்து வைத்து அவரை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி தேவ பயத்தோடு நாங்கள் தாழ்மையாக நடப்பதற்கு இன்னும் அதிகமாக அவருடைய உன்னதத்தின் அருளை எங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், அழகா பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி எங்கள் ஊழியர்க்காக ஜெபித்தீர்கள், ஆசீர்வதித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆமேன் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். God bless you sister Subha. ஆமென். God bless you. ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக எங்களோட மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார்கள், துதி பாடலோடு இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கு ஊழியர் அழைப்பு கொண்டு வந்து துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
பிரைஸ் லார்ட் ஐயா. நீங்கள் வானொலியை ஆசீர்வதித்து நேர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுங்கள். மறுவழியை போய் கேட்கப்படுற நேர்களுக்கான ஜெபியுங்கள். துதி பாடலை எடுத்து வாருங்க, உங்களிடம் ஒப்புக்கொடும். ஆமென் ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியிலே இந்த நித்திய விழுத்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர். ஆசீர்வதிக்கு சுவாமி, அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே உமது பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர், கேட்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியிலே நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீ ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. மறு ஒருவரை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. அதுக்கான ஐயா, இன்றைய நாளே உம்மை நோக்கி நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும்பொழுது சுவாமி, நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வராது இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம் அருமை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சகலமும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. நாம் அசைக்கப்படுவது. ஆகவே இன்ப நேரமானாலும் துன்ப நேரமானாலும் அவரை ஆராதித்து அற்புதங்களை பெற முடியும். பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் ஊழியம் செய்த பொழுது அங்குள்ளவர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர் வஸ்திரத்தை கிழித்து அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் போட்டார்கள். எத்தனை பாடுகள், எத்தனை சேவைகள்! அவர் சிறைச்சாலையில் கொடியவுள் காவலறையிலே அடைத்து கால்களை துருவ மரத்திலே மாட்டி வைத்தார்கள். அப்படி மாட்டி வைக்கப்படுமானால் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. மகா வேதனை அந்த காலில் இருக்கும். ஏற்கனவே அடிகள் வாங்கி வேதனை வரும். எத்தனை பரிதாபமான நிலையம்! ஆனால் பவுலும் சீலாவும் செய்தது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாமே. துதிப்பேன் 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 என் இயேசுநாதரே. துதிப்பேன் 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 என் இயேசுநாதரே. காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை, காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை இரவு பகலாக துதித்திடுவேன், இரவு பகலாக துதித்திடுவேன். துதிப்பேன் 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 என் இயேசுநாதரே. பாவங்கள் பல நான் செய்திட்டாலும், பாவங்கள் பல நான் செய்திட்டாலும், பாவி என் மீது அன்பை சொரிந்தவரை, பாவி என் மீது அன்பை சொரிந்தவரை துதிப்பேன் 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 என் இயேசுநாதரை. எதிரிகள் பகைவராய் மாறிட்டாலும், எதிரிகள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும் துதிப்பேன் 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 என் இயேசுநாதரை. என்னை தேற்றி என்மேல் அன்பு கூர்ந்தவரை, என்னை தேற்றி என்மேல் அன்பு கூர்ந்தவரை, அன்பால் அவரை போற்றிடுவேன், அன்பால் அவரை போற்றிடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் என் இயேசுநாதரை. பாவ வாழ்க்கையில் வாழ்ந்த என்னை, பாவ வாழ்க்கையில் வாழ்ந்த என்னை கரம் பிடித்து தூக்கி அணைத்தவரை, பாவ வாழ்க்கையில் வாழ்ந்த என்னை கரம் பிடித்து தூக்கி அணைத்தவரை, என் இயேசுவை நாம் தினமும் துதித்திடுவேன், என் இயேசுவை நான் தினமும் துதித்திடுவேன். ஊழியம் செய்ய என்னை அழைத்தவரை,
உமக்காக இரவு பகலாக என் தாளந்தை அடிபணிந்து கொடுத்திடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் என் இயேசு நாதரை. ஆமாண்டவரே, நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு முன்பாக நிலைநிற்பது என்று சொன்னவர் நீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குக்காக சோசனம். நான் பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை படவந்தரின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்றவரே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள் சொன்னீரே, அந்த கிருபைக்காம துதிக்கிறோமாண்டவரே. துதியில் வாசமான விஸ்வவேல தேவனை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்க வேண்டுமாக செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் மறு ஒழிப்பு கேட்கிற பிள்ளைகளையும் சங்கம வானொலியும் ஒரு பிரசன்னம் மலை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. அருள் மலை பொழியும் ஆவியானவரே, அருள் மலை பொழியும் ஆவியானவரும் என வாக்களித்தவர் நீரே. முன்மாறி பின்மாறி மலைய போல் ஊற்றும் தேவா, இந்நேரத்திலே அருள்மலை பொழியும் ஆவியானவரே. பாவிக்காய் ஜீவனை விட்டவரே, அன்பினால் ஜீவனை மரத்திலே தொங்கி நீரே. அருள்மறி பொழியவே பரலோகம் சென்றவரே, அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றவரே, அருள் மலை பொழியும் ஆவியானவரே. ஆரும் அறியாத ஆறுதல் செய்திடும் ஆவியே, அஞ்ஞானம் அகற்றி மெஞ்ஞானம் புகட்டும் ஆவியே. அருள்மலை பொழியும் ஆவியானவரே, வாரும் கண்வாரும் கண் பாரும் பரிசுத்த ஆவியே. தேற்றரவாளன் என பெயர் பெற்றவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே. ஆமாண்டவரே, நாங்கள் நோக்கி பாடி துதித்து சோஸ்திர பாடலை எடுப்பது. ஐயா, நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. உலகத்திலிருந்து நீர் எங்களை பிரித்தெடுத்து சொல்ல நீர் ஏற்படுத்தின நீர் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துதித்து ஆராதித்து பாடுபோது சுவாமி, ஒரு பிரசன்னத்தை இறங்கும் ஆண்டவரே. இன்றைய நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியின் நிகழ்ச்சியை கத்தாவே அநேக தேசங்கள் கேட்கும், புதிய புதிய ஊழியர்களை கொண்டு வரும் நீ கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். கிருபை செய்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கான தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. அருமையாக பாடி துதித்து வானொலி ஆசீர்வதித்து நீர் ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்து ஜெபித்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா. ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு சொல்வோம். கர்த்தர் பெரியவர். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அங்கு உயர்த்து அவருடைய ஸ்தானங்கள் அவர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். இப்படிப்பட்ட வல்லமை இழத்தவனை நாங்கள் உயர்த்துவோம், துதிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம் நடுவில். ஆமேன். அவ்வளவாய் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்வார். நாங்கள் விசுவாசிப்போம். ஆமேன். என்ற கிணத்துக்கு மகிமைக்கும் பார்த்துட்டு அவர் ஒருவரே. கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா.
ஆராதனை 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 அநேக சோஸ்திரத்தில் கிருப பெருகுதப்பா அநேக சோஸ்திரத்தில் கிருப பெருகுதப்பா உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா ஆராதனை 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 கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபா பெருகுதப்பா உங்க மகிமை விளங்குதப்பா 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தால் 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தால் நான் இருப்பேன் என்றீரே நம் துதியில் வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே ஆராதனை 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 எனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபா பெருகுதப்பா உங்க மகிமை விளங்குதப்பா கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை விளங்குதப்பா ஆமென் அவரை துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் துதிக்க துதிக்க எரியோ கோட்டையே அங்க விழப்பண்ணின தேவன் துதிக்க துதிக்க சிறைச்சாலை சிறையிருப்பை மாற்றின தேவன் இன்று நம் சிறையிருப்பார் நம்முடைய எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் உடைத்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் 2 தடைகளை உடைப்பவர் நம் முன்னே செல்கிறார் இதனால தடைகளை உடைப்பார் நாங்கள் துதிப்போம் நாங்கள் முறுமுறுக்காதபடி தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்து அவருடைய சித்தம் செய்து அவருடைய சத்தம் கேட்டு அவரை உயர்த்தும் போது நிச்சயமாக அவர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துற தேவன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன்னு சொன்னார் அப்படியாக அவர் ரெட்டிப்பான நன்மை தந்து எங்களுக்கு யோபு முன்னிலையை காட்டு அவருடைய பின்னிலைமை ரெட்டிப்பான நன்மையால ஆசீர்வதித்தார் ரெட்டிப்பான நிலைமை ஆசீர்வாதம் கிடைச்சது அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது அதே போல ரூத்துக்கும் அவளுடைய அவளுக்கு நற்குணசாலியாய் பிக்காய் விளங்கினாள் அவளுடைய சரித்திரத்திலே அங்கே ரூத்தின் சரித்திரமாக மாறியது அப்படியாக தேவன் அவருடைய சரித்திலேயே சப்பா பிறக்கிறார் தாவீது வம்சத்தில அப்படியாக அங்கே யாரெல்லாம் சரித்திரர் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் மனுஷனால புறக்கணிக்கப்பட்டார் தேவன் உயர்த்தி மகிழ்ந்து உன்னதங்கள்ல உயர்த்தி வைக்கிறது தேவன் உட்கார வைக்கிறது தேவன் ஆசீர்வதிக்கிறது தேவன் வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமேன் இப்படிப்பட்ட தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கின்றோம் ஆமேன் இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தர் நல்லவர் பெரிய காரியங்கள் செய்தவர் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை ஹல்லேலூயா 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 பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர்
பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னை முழுவதும் நிரப்பிடும், உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னை முழுவதும் நிரப்பிடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். அப்பா உமக்கு சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். இம்மட்டும் நீங்க பாராட்டின நல்ல தயவுக்காக, இரக்கங்களின் நேரங்களுக்காக, அனுகூலப்படுதல தருணங்களுக்காக என் தேவாய் தேவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். கர்த்தாவே இந்த நாளிலும் இந்த ஆரம்பிச்சவும் பாடல் நீங்க ஆசீர்வதி தந்தீங்கள், அதற்காக நன்றி ஆண்டவர். இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீங்க கிரிய செய்தீங்களே, அந்த கிருபை நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். சிசித்த விதமாக வருகிற ஞாயிறு பெந்தைக்கோஸ்து ஆராதனை கத்தால் அந்த ஆராதனைக்கா விசேஷமா ஜெபிக்கிறோம், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் அந்த ஆராதனையை அந்த பெந்தைக்கோஸ்து நாளை அனுஷ்டிக்கிறார்கள் கத்தாவே, அதற்காக ஆயத்தப்படுகிறார் கத்தாவே. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால வருமப்பா. இந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு ஆயத்தப்பட்டு உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய அந்த இடத்துல நாங்கள் கூடும் பொழுது, எப்படி அந்த பெந்தைக்கோஸ்து நாள் ஒருமனப்பட்ட ஒரு இடத்துல கூடியிருந்த வேளையில தானே அந்த ஆசை உண்டானதை கத்தாவே. அக்கினி நாவுகள் பொழிந்து வெள்ளம் அடைந்தார்களை கத்தாவே, பற்பல பாஷையில பேச வைத்தீரியாது. அதே போல இதனாலும் அப்பா அந்த பெந்தைக்கோஸ்து நாள் ஆராதனை உம்முடைய வல்லம் இறங்கட்டும் ஆண்டு. அந்நிய பாஷையில பேசுற வரங்கள் கிடைக்கப்படுவதால் இயேசுவின் நாமத்துல கட்டுவது செபிக்கிறேன் ஆண்டவர். தகப்பனே நீராளுக செய்யுங்க ஆண்டவர். புதிய புதிய அந்நிய பாஷையில உங்க நாவில வையுங்க ஆண்டவர். உங்க பிள்ளைகளுக்கு அதிகாரத்தோடு எழும்பி பிரகாசிக்க, உட வார்த்தை அதிகாரத்தோடு அறிக்கை பண்ணி ஜெயம் எடுக்க, ஜெயம் கொண்டு வாழ உட பிள்ளைகளை அதிகாரப்படுத்துங்க, வல்லமையை ஊற்றுங்க, வல்லமையால நிரப்புங்கப்பா. கண்ணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பு அளவில், நீச்சலால வேணும் ஆண்டவர். உடைய நீந்தி நாங்கள் மூழ்கணும் ஆண்டவர். உடைய வல்ல கரத்துக்குள்ள உலக சபைகள் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமான ஆராதனையா, உடைய நாம மகிமைப்படுத்தும் ஆராதனையா, புத்தி உள்ள ஆராதனை சரியா, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற ஆராதனையா அப்பா இருக்கு. எங்கள் சரீரத்தை உடைய பலிப்பீடத்துல அர்ப்பணித்த ஆராதனையா, குயவன் நீர் களிமண் நாங்க வணைந்திடும்படியாக விட்டு கொடுத்த ஆராதனை அப்பா. நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்க சுகந்த வாசனை நுகர்ந்து கொள்ளும் ஆராதனை, நறுமணம் வீசும் ஆராதனை மாறட்டும் ஆண்டு. ஆசிரியத்தை தாங்க ஆண்டு. சபைகள் ஆத்துமாக்கள் அறுவடை காணணும் ஆண்டு. வெள்ள நடைந்து உமக்கு சீசரா எழும்பணும் ஆண்டவர்.
அப்பா அறுவடை மீதி வேலையாட்களை கொஞ்சம் என்று சொன்னீங்க. அந்த வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே அப்பா. நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் எழுப்புங்க ஊழியர்களை கத்தாவே. அப்பா இலே மறைகாயா இருந்து விடாது படிக்கத்தா உமக்க எழும்பி எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் எஸ்தர்களாய் தெபோராக்களாய் நேமியாக்களாய் எலியாக்களாய் எலிஷாக்களாய் தானியல்களாய் தகப்பனே பேதுருக்களாய் சாப்போஸ்தலனாய் பவுல்களாய் எழும்பட்டும் ஆண்டவர். உலகத்தை கலக்கிற இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக எழுப்புங்க ஆண்டவரே. சபைகள் எழும்பட்டும் ஐயா. ஒப்புமனப்பாடு ஐக்கியப்பாடு உண்டாட்டும் அப்பா. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆட்டுக்குட்டியின் தோலை போத்த ஓநாய்கள் சபைகளுக்குள்ள நுழைந்து விடாதபடி அப்பா வேலி போடுவீரா. வேறப்பட்ட ரத்தத்தால மீட்ட சபையாண்டவர் இதனால சபைகளுக்கு வல்லமை பெருகட்டும். நாம மகிழப்படட்டும். ஆட்சி நீதி கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்காக இன்னும் எரிகிற விளக்குகளாய் அப்பா உம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறவர்களாய் உம்மோடு பேசி உறவாடி மகிழ்கிற ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவர். அப்பா ஆளுக செய்யும் ஊழியர்களை ஆசீர்வதி கனப்படுத்தும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவன் என்னை கனப்படுத்துவான்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்களை நீங்க கனப்படுத்த மகிமைப்படுங்க. நீங்க வழிபடுங்க ஆண்டவர். நீங்க கற்றுக் கொடுக்கிற பாடங்களை சபைகளுக்கு போதிக்கத்தக்கதா நீங்க நாவில வார்த்தையில வையுங்க ஆண்டவர். பேசுங்க ஆண்டவர். நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது திருச்சபை கண்ட எழுப்புதல சபைகள் காணும்படியா ஊழியர்கள் அனுபவிக்கும்படியா வல்லமை நிரம்பும்படியா கிரிய செய்யுங்க ஆண்டவர். ஒரு மனிதன் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை விட கருத்துல தருகிறோம். விசுவாசத்துல பலப்படுங்க. இந்த சூழ்நிலையோ சூழ்ந்திருக்கிற காரியங்களோ எதுவும் மேற்கொள்ள விட்டாதீங்க ஆண்டவர். நீங்க எழுந்தருங்க ஆண்டவர். அன்று எலியாவை தட்டி எழுப்பினது போல எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு சூரச்செடியாய் கிடக்கிற சில தடைகள் சில காரியங்கள் முட்டங்கி போய் கிடக்கிறார். அந்த முட்டக்கங்கள் எல்லாம் இட்டு பிரகாசிக்க தட்டி எழுப்புங்க. தூதர பாலை உறக்குங்க ஆண்டவர். அப்பா ஜீவியம் வளரட்டும் ஆண்டு. துதி சேனை எழும்பட்டும் ஆண்டு. சேனையில கத்திர சேனையா எழும்பி ஜெபிக்கிற துதிகள் சத்தம் கேட்கட்டும் ஆண்டவர். எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை ஓச்சுங்க ஆண்டவர். விசுவாச பிள்ளையோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாச வரங்கள் அவர்களுக்கு செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். உமக்கு பிரியமான விசுவாச பிள்ளை உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்க. ஆசிர்வதி தாங்க. இந்த நாள் ஊழியத்தை நீங்க பொறுப்படுத்தீங்க. மீதியான வார்த்தை வெளிச்சத்தின் போது ஆசிர்வதிக்க ஊழியர்களோடு இடர்படுங்க. நான் மகிமைக்கண்டு எடுத்து பாத்திரமா விளங்க செய்யுங்க. நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து இதுவரை நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்து. இனிமேல் நடத்த இம்மானுவேல் கூட இருக்கிறாருக்காய் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை செய்வார். சரியா நேரம் 8 மணி. வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட சகோதரி பிருந்தாக இணைப்பில் வருவாங்க. நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். தடைகளை தகப்பவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக தடைகளை உடைக்கும் இயேசுவின் நாமத்தினால. சகோதரி இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையை கொண்டு வர மட்டும் ஒரு பாடலை பாடுவோம். ஆமீன். உங்கு அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்கு அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன்.
அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, அண்ணால போல நானும் நம்புவேன், ரூத்த போல நானும் நம்புவேன், அண்ணால போல நானும் நம்புவேன், ரூத்த போல நானும் நம்புவேன், பிறர் என்ன தோற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆமென். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. சகோதரி பிருந்தா இணைப்பில் வரவில்லை, எங்களோட மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார்கள். அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவார்.